மேற்கு மாவட்ட செயலாளர் நவீன்குமார் அவர்களையும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையை நிகழ்ச்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பெண்களுக்கு இயக்கம் நகரம் ஒன்றியம் பேரூர் வார்டு மற்றும் அனைத்து நிலை சார்பணி நிர்வாகிகளும் இந்த ஆர்ப்பாட்ட கண்டன நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் எந்த காரணத்துக்காக நடைபெறுகிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்பதை ஆபாச நிதியே அரசியலுக்கு போடு அறிவாலயத்திலே ஆபாச கூடிய எத்தனையோ விஷயங்கள் நாட்டில் இருக்கும் போது இப்படி பெண்களை இழிவு கண்டிக்கிறோம் 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 ஆபாச வார்த்தைகளை பேசிய உதயநிதி கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் போராடுவோம் போராடுவோம். நிச்சயமாக அந்த வார்த்தையை அவர் திரும்பி பெற வேண்டும். அதற்கு நாம் தொடர்ந்து போராட வேண்டும். இது கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். எங்கள் தளபதியை அவதூறாக பேசிய உதயநிதியை கண்டிக்கின்றோம். எங்கள் தளபதியை அவதூறாக பேசிய உதயநிதியை கண்டிக்கின்றோம். உதயநிதியே மன்னிப்பு கேள். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். உதயநிதியை கைது செய். பெண்களை ஆபாசமாக பேசிய உதயநிதியை கைது செய். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். அரசியலை விட்டு ஓடு. எதிர்க்கட்சி தலைவரை இழிவுபடுத்தும் அன்பு சகோதரர் டி. நவீன்குமார் அவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழகமே கொதித்தெழுந்துள்ளது. சில வருடங்களுக்கு முன்பாக அவர் கட்சி எங்களை நாடக கட்டத்தோடு பெண்களுக்கு பெண்கள் சிறப்பு படை சின்னப்பெண் திட்டம் தாய் கொண்டு நீங்கள் வருங்காலங்களில் இந்த மாதிரி ஒரு நாகரிகமற்ற பேச்சை தவிர்க்க வேண்டும். அண்ணா எந்த கட்டுப்பாடை உங்களுக்கு நாட்டினாரோ அந்த பாதையை விட்டு நீங்கள் விலகி சென்று எங்கேயாவது எங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவரும் சரி, எங்களுடைய தலைவர் முதல்வர் அவர்கள் கூறி அடுத்ததாக கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக மக்களிடம் மதிப்பு கேள். மன்னிப்பு கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். திமுகவை கண்டிக்கிறோம். மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள். தமிழகத்திடம் மன்னிப்பு கேள். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். திமுகவை கண்டிக்கிறோம். வெளியேற்றும் நிதியை வெளியேறு. அசையப்பட்டு நிற்கும் ஆபாச நிதியை வெளியேறு. அசையப்பட்டு நிற்கும் ஆபாச நிதியை வெளியேறு. பெண்ணியம் காக்க போகிற